Hi friends, welcome to Soft Tutor. போன வீடியோவில் நம்ம செலெக்ஷன் டூலை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில செலெக்ஷன் டூலை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டூல் வந்து குவிக் செலெக்ஷன் டூல். போன வீடியோவில் நம்ம வந்து செலெக்ஷன் டூல் பார்த்துருந்தோம். அதாவது ஒரு ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலாக இருக்கட்டும், இல்லைன்னா லேசர் டூலாக இருக்கட்டும். இந்த ரெண்டு டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஷேப்பு வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த குவிக் செலெக்ஷன் டூலை பொறுத்தளவு ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. சாதாரணமாக ஒரு இமேஜில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவை வந்து நம்ம வந்து டிலீட் பண்ணுறதுக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு பர்டிகுலர் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இதுக்கு தான் வந்து இந்த குவிக் செலெக்ஷன் டூல் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு இமேஜை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த குவிக் செலெக்ஷன் டூலை வந்து டூல் பாக்ஸில் செலக்ட் பண்ணுறேன். குவிக் செலெக்ஷன் டூல் நீங்கள் வந்து ஷார்ட்கட் வந்து W கொடுக்கலாம். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அப்படின்னா மேலே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மேலே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து செலெக்ஷன் டூலுக்கான ஆப்ஷன். அடுத்து உள்ளது வந்து ஆட் செலெக்ஷன், அதேமாதிரி மைனஸ் பண்ணுறது. இது வந்து ப்ரஷோட சைஸ் என்ன அப்படின்றத நம்ம செட் பண்ணுறது. அதாவது நம்ம இந்த டூல் வச்சுருக்கோம் இல்லையா, குவிக் செலெக்ஷன் டூல் சொன்னோம் இல்லையா, இந்த டூலோட சைஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். இதில் வந்து நீங்கள் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு டூல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட் செலெக்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஆட் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தளவு செலக்ட் ஆகிடுது. இப்போ இந்த ப்ரஷோட சைஸை நான் சின்னதாக்குறேன், சைஸை வந்து குறைச்சிக்கிறேன். இதை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பர்டிகுலர் ஏரியா பாருங்கள், இதை ஜூம் பண்ணுறேன். இப்படி நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஆனால் இப்படி செலக்ட் பண்ணும்போது நீ கவனிக்கணும், ப்ரஷோட சைஸை வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கணும். அப்போ தான் இதை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஆனால் இப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து கரெக்டாக பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி வரும்போது ப்ரஷ் சைஸை நம்ம இப்படி குறைச்சிட்டு இந்த மாதிரி மைனஸ் பண்ணலாம் இந்த செலெக்ஷனை. இப்படி பண்ணும்போது என்னென்னா, இந்த ஒரு டூலை வச்சு நமக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்காது. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து லேசர் டூலை யூஸ் பண்ணலாம். லேசர் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணால் போதும். இப்படி பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ள இந்த ஒரு ஏரியாவும் கரெக்டாக செலக்ட் ஆகலை. இதையும் அதே மாதிரி இந்த லேசர் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மைனஸ் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இந்த இது ஃபுல்லாகவே நமக்கு கரெக்டாக கிடைக்கல. இது ஃபுல்லாக வேணால் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எடுக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்மளால் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இப்படி செலக்ட் பண்ணலாம். கூடுதல் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணலாம், ப்ளஸ் பண்ணலாம். முன்னாடி பார்த்தா அதே டூலோட சேம் கான்செப்ட் தான் இதுவும் வரும். ஒர்க்கிங் கான்செப்ட்லாம் சேம் தான். இந்த அளவுக்கு மைனஸ் பண்ணுறேன். இப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூலை வச்சு யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து இந்த நடுவில் பாருங்கள், இந்த ஒரு பகுதியில் நமக்கு ஒரு செலெக்ஷன் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணி இந்த குறிப்பிட்ட ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் இந்த ஒரு பகுதியும் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இந்த ஆட் செலெக்ஷன் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி செலக்ட் ஆகிரும். நீ அடுத்து இருக்கிற ஆப்ஷன்னா இந்த ரிஃபைன் எட்ஜெல்லாம் இருக்குது. இந்த ரிஃபைன் எட்ஜை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் நிறையா படிக்க வேண்டியிருக்கு. அதாவது சாதாரணமாக இந்த ஹேர் கட்டிங்கெல்லாம் வரும்போது கிளியராக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். அதை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம், டீப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. இந்த செலெக்ஷன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பேக்ரவுண்டு தான் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ டிலீட் பண்ணோம் அப்படின்னா இந்த லாக் எடுக்கிறேன். லாக் எடுத்துகிட்டு டிலீட் பண்ணேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். அதாவது குவிக் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து டீசெலக்ட் பண்ணிடுறேன். செலக்டில் போய் டீசெலக்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம ஒரு இமேஜை கட் பண்ணி எடுக்க முடியும். அடுத்த டூலை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து இருக்க டூல் தான் வந்து மேஜிக் மார்க் டூல். இந்த மேஜிக் மார்க் டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு இமேஜ் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு இமேஜ் இருக்குது.
இந்த இமேஜை நம்ம வந்து இதில் இருக்க பேக்ரவுண்டு வந்து ஒயிட் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பென் டூல் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் இது வந்து ஈஸியாக மெத்தடில் எப்படி நம்ம இந்த மேஜிக் வாண்ட் டூல் மூலமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எந்த ஏரியா, அதாவது பர்டிகுலர் ஏரியா அதாவது ஒரு இமேஜில் எந்த ஒரு ஏரியாவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பகுதியை வந்து நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக அந்த ஒயிட் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிலீட் பண்ணுறேன் பாருங்கள். பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரே செலெக்ஷன்லேயே வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகிட்டு அந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டை ஃபுல்லாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அதாவது இதோட ஒர்க்கிங் கான்செப்ட் என்னென்னா, நம்ம பர்டிகுலர் ஏரியா நம்ம இப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய கலரை பேஸ் பண்ணி தான் இது செலக்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கலர் இருக்குது, இந்த கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த கலர் இந்த பிக்சரில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே ஒரு செலெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். அதுதான் இதோட. இதில் மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டோலரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டோலரன்ஸ் வேல்யூவை நம்ம கூடுதல் கொடுக்குற அளவு அதிகமாக செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ 10 கொடுத்துட்டு பார்க்குறேன், 10 கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி பாருங்கள் குறைவாக வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதே நேரத்தில் வேல்யூ இப்போ கூடுதல் கொடுத்துட்டு பார்க்குறேன், இப்போ ஒரு 50 கொடுக்குறேன் பாருங்கள். 50 கொடுத்து செலக்ட் பண்ணும்போது அதிகமாக ஏரியா வந்து கவர் பண்ணும். இதான் வந்து இந்த டோலரன்ஸோட செட்டிங்ஸு. இதில் 100 கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 100 வேல்யூ தான். மேக்ஸிமம் 100 கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இதால் முடிஞ்சளவு மேக்ஸிமம் செலக்ட் ஆகும். இப்போ நான் 6 செலெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக இந்த பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே அந்த படம் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மேஜிக் வாண்ட் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பை பொறுத்தளவு செலெக்ஷன் டூல் பல இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இமேஜ் என்ன, அந்த இமேஜோட தன்மையை பொறுத்து தான் நம்ம வந்து செலெக்ஷன் டூல் எந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்றது அமையும். இப்போ சாதாரணமாக பேக்ரவுண்டில் ரொம்ப டார்க்காக இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த டூல் யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இமேஜை பொறுத்து தான் அது எந்த டூலை வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அமையும். இப்போ இதை டீசெலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த இமேஜை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் கூட நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜில் நான் மேஜிக் வாண்ட் டூல் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதிகமான டாலரன்ஸோட வேல்யூ இருக்கிறத பொறுத்து அதிகமாக செலக்ட் ஆகுது. இங்கே நான் 10 கொடுக்குறேன் பாருங்கள். இதை வந்து டீசெலக்ட் பண்ணிடுறேன். டீசெலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அந்த டாலரன்ஸோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி குறைவாகவே வந்து செலக்ட் ஆகும். இப்போ நம்ம ஆட் செலெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நம்ம ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கிறோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த அளவு செலக்ட் பண்ண முடியும். மேலே வந்து ஆட் செலெக்ஷன் கொடுத்துருங்க. இல்லைன்னா கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஆனால் இது பெர்ஃபெக்டான கட்டிங் இல்லை. ஒரு ஃபேஸ் இமேஜ் இந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பாக நான் பெர்ஃபெக்டாக கட் பண்ணணும். அதெல்லாம் நம்ம அடுத்துள்ள கிளாஸில் பார்ப்போம். இப்போ பார்க்குறது என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு செலெக்ஷன் எப்படி பண்ணலாம், இந்த டூலை வச்சு எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த பாருங்கள், இங்கே இந்த ஃபேஸில் பாருங்கள், இந்த ஹேர் கட்டிங்லாம் வந்து அந்தளவு பெர்ஃபெக்டாக இல்லை. இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோக்களில் அது தனி கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து மேஜிக் வாண்ட் டூலை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு மட்டும் பார்த்துருக்கோம். பட் நம்ம இனி அடுத்து பார்க்கக்கூடிய டூல் வந்து க்ரோப் டூல். அதாவது இது வந்து ஷார்ட்கட் வந்து C கொடுத்தா போதும். இந்த டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, சாதாரணமாக ஒரு இமேஜை நம்ம வந்து க்ரோப் பண்ணணும். க்ரோப் பண்ணால் பொதுவாக எல்லாருக்குமே புரியும். ஒரு பர்டிகுலர் இமேஜை போதுமான பகுதி மட்டும் க்ரோப் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த இமேஜில் எனக்கு இந்தளவு போதும் அப்படின்னு நினச்சனாக்கு அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தோம்னா க்ராப் ஏரியா நமக்கு மார்க் காமிக்கும். இந்த இதில் வந்து சைடு கார்னர் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. எல்லா எட்ஜிலையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வேல்யூ பண்ணுறதுக்கான செலெக்ஷன் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்சோடனே மேலே ஒரு ஆப்ஷன் பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் பாரில் இருக்கக்கூடிய இந்த டிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த அளவுக்கு செலக்ட் ஆகிரும். இல்லைனா கீபோர்டில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணாலும் இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிரும். ஓகேங்களா? இந்த செலெக்ஷனில் நம்ம க்ரோப் பண்ணும்போது இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து விட்த் ஹைட் ரெசல்யூஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது.
ஒரிஜினல் ரேஷியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி வேணால் க்ரோப் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீசெட்டாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸு. நமக்கு மேனுவலாக நமக்கு ஒரு சைஸ் வேணும் அப்படின்னா இங்கே நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து சாதாரண ரேஷியோவிலே வைக்கிறேன். இங்கே ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். ஒரு 5:10 இப்படி கொடுக்குறேன். பாருங்கள், இப்படி நம்ம கொடுக்கும்போது என்னென்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இப்போ 5 இடத்துல 15 கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இல்லை மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் பாரில் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த சைஸ் நம்ம கொடுத்துருக்க ஒரு சைஸில் அது வந்து க்ரோப் ஆயிரும். இதை நம்ம என்ன வேல்யூவில் நம்ம க்ரோப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது இன்ச்சஸாக என்ன யூனிட்னு நம்ம செக் பண்ணணும். அதாவது நம்ம க்ரோப் டேபிள் நம்ம கொடுத்துருந்தோம், அதை 5 இங்கே 12 கொடுத்துருந்தோம். ஆனால் இது என்ன யூனிட்னு நமக்கு பார்க்கல. அதை யூனிட்டை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வியூ மெனுவில் போய் இந்த ரூலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ரூலர் வரும். இந்த ரூலரில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த யூனிட்டில் நம்ம செக் பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம். இதில் வந்து சென்டிமீட்டரில் தான் வந்து செக் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம வந்து இன்ச்சஸாக நமக்கு தேவை அப்படின்னா இன்ச்சஸ் நீங்கள் கொடுங்க. இன்ச்சஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் க்ரோப் பண்ணலாம். இங்கே வந்து 2 inches, அதே மாதிரி இங்கே ஒரு 3 inches, இந்த மாதிரி தான் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஒரு வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம க்ரோப் பண்ண முடியும். இதான் வந்து க்ரோப் டூல் உள்ள செட்டிங்ஸ். க்ரோப் டூல் செட்டிங்ஸில் வந்து நம்ம மேனுவலாக இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது 2 inches, அதே மாதிரி 3 inches நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து வேற ஒரு இமேஜ் நம்ம எடுக்கும்போது அதுக்கு நம்ம வேல்யூ நம்ம செட் பண்ணி ஃப்ரீ ஹேண்டாக நம்ம வந்து அதை வந்து நம்ம க்ரோப் பண்ணவே முடியாது. அதாவது இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. 2 inches விட்டும் அதே மாதிரி ஹைட்டு வந்து 3 inches ஹைட்டில் வந்து இது க்ரோப் ஆகும். அப்போ நம்ம அந்த மாதிரி நேரத்தில் வந்து நமக்கு வேறு சைஸில் நமக்கு வரணும் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே நீங்கள் ஆப்ஷன்ஸ் பாரில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டாக இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எந்த சைஸில் வேணால் ஃப்ரீ ஹேண்டாக நமக்கு க்ரோப் பண்ண முடியும். ஃபிக்ஸ்டாக ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஃப்ரீ ஹேண்டாக அந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக க்ரோப் ஆகும். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு புரியும். அடுத்த டூல் தான் க்ரோப் டூல் இருக்கக்கூடிய ப்ரெஸ்பெக்டிவ் க்ரோப் டூல்னு ஒன்று இருக்குது. இப்போ அது ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி பாருங்கள். ஒரு இமேஜ் மேலே ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரிட்டான ஒரு க்ரோப் மார்க் வரும். இதில் இருக்க ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி நான் வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கொயராக ஆட்டோமேட்டிக்காக எந்த அளவு நம்ம ப்ரெஸ்பெக்டிவாக நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயராக வந்து க்ரோப் ஆயிரும். இந்த மாதிரியே நம்ம இமேஜ் வந்து ப்ரெஸ்பெக்டிவ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி ப்ரெஸ்பெக்டிவ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ வந்து டூல்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். அடுத்துள்ள டூல் என்ன அப்படின்னா நம்ம ஸ்லைஸ் டூல். ஸ்லைஸ் டூலை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்லைஸ் டூலை பொறுத்தளவு இது என்ன யூஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு வெப் பேஜுக்கு தேவையான இமேஜஸை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த ஸ்லைஸ் டூலு. இந்த ஸ்லைஸ் டூலை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு இமேஜையும் வந்து செப்பரேட்டாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸாக நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்க முடியும். இது வந்து ஒரு வெப்போட வியூவுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஒரு கிளாஸ் வரும்போது ஃபுல்லாக பார்ப்போம். ஏன்னா இதோட தேவை வந்து அது வெப்புக்காக யூஸ் பண்ணுற அந்த ஒரு மெத்தட் மட்டும்தான் யூஸ் ஆகுது, வேறு யூஸஸ் எல்லாம் கிடையாது. அப்போ இதை பற்றி உள்ள கிளாஸ் வந்து தனியாக நம்ம பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பில் நம்ம இதுவரை பார்த்தது வந்து நம்ம செலெக்ஷன் டூலை தான் பார்த்துருக்கோம். ஃபோட்டோஷாப்பில் இன்னும் பல டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை சாஃப்ட் டியூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.